Good morning, students. Last class we had discussed about our first lesson, that's basics of a computer. We had discussed where is the computers we are using and what is computers, like that we had discussed. Okay, and then computer system, hardware and input output unit we had discussed. Now we are going to discuss what is processing unit. Processing unit, CPU is a processing unit. What is CPU is a processing unit. The actual work is mainly done by the CPU, central processing unit, which is known as a processing unit. ஸோ வேலையை எது ஒரு வேலையை பார்க்குதோ அதுதான் என்னது ப்ராசஸிங் யூனிட், கரெக்டான வேலையை பார்க்கக்கூடியது. ஆல் த கேல்குலேஷன் அண்ட் லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங் அண்ட் டன் இன் சிபியூ. ஸோ சிபியூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேல்குலேஷனும் ப்ளஸ் லாஜிக்கல் டெசிஷன்ஸ், எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும் போகணும், எதெல்லாம் எப்பப்போ செய்யணும் அப்படி முடிவு பண்ண வேண்டியது தான் சிபியூ. ஸோ அதனால தான் சிபியூ நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா வேலையும் பார்க்கறதுனால இதை பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறோம். ஹியர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட்: CPU, மைக்ரோ ப்ராசஸர், இன் அதர் வேர்ட்ஸ் சிப் இன் ஷார்ட். ஓகே, CPU கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் அதர் வேர்ட்ஸில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் யூனிட். ஸ்டோரேஜ் யூனிட்னா என்ன? ஸ்டோர்னால் என்ன? நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லை ஏதோ ஒரு திங்ஸ், வீட்டில் ஏதோ திங்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதுதான் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம், அங்கே என்ன இருக்கும்? ஸோ வீட்டுக்குள்ளே பொருளெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுமாரி சிஸ்டத்தில் ஸ்டோரேஜ் யூனிட்னு சொல்கிறது ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதுதான் ஸ்டோரேஜ் யூனிட். Any information that is either fed into the computers or obtained as a result from the computer can be stored safely for future use. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபாக வச்சுருப்போம், சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் யூஸுக்கு. All that we feed into the computers are ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸில் சம் செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரிஸ் டிவைஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், காம்பேக்ட் டிஸ்க், ஃப்ளாஃபி, பென்ட்ரைவ்ஸ். இப்போ நம்ம பென்ட்ரைவ்ஸாக நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஃபி டிஸ்க்லாம் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணது. அப்புறம் சிடி. நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க். ஸோ சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்க் பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஒரு சிஸ்டமில் மேக்னெட்டிக் கோட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும், நம்ம கையிலே வச்சுக்கணும், எங்கேயாவது வெளியில் போனால் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து போய் அங்கே இருக்கிற சிஸ்டத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹார்ட் டிஸ்க்கோ ஒரு பென்ட்ரைவோ இல்லை சிடிலையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராம் இல்லை என்ன ப்ரோக்ராமுக்கு தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்மனெண்ட்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பென்ட்ரைவில் சேவ் பண்ணணும்னா பென்ட்ரைவ் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு நிற்காமல் பென்ட்ரைவ் வச்சுக்கலாம். போகிற வர இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பென்ட்ரைவ் பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் பார்க்கலைன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டோம், நான் டேரெக்டாகவே பென்ட்ரைவ்னால் எப்படி இருக்கும், ஹார்ட் டிஸ்க்னால் எப்படி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நம்ம லேபில் வச்சுருக்கேன். ஓகேவா? சிடி இருக்குது, ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது, எல்லாமே ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அப்புறம் சிடி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ. ஓகேவா? இப்போ இதில் கிளாஸில் ஜஸ்ட் இது எப்படி இருக்குங்கிறத உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஜஸ்ட்டு பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர். வாட் இஸ் ஹார்ட்வேர்? Hardware cannot perform any task on its own. Hardware means what is part of the computer. ஓகேவா? இட்ஸ் can't work its own. ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் தன்னாலே ஒர்க் ஆகாது. ஒரு மவுஸ் தன்னாலே கிளிக் ஆகுமா? இல்லை. we have to just press that button. ஓகேவா? நம்ம தான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். இட் நீட்ஸ் டு பி இன்ஸ்ட்ரக்டட். அந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை. யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவா? CPU இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். CPU யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவா? we have to instruct. நம்ம தான் என்ன பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்போம். தி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த ஹார்ட்வேர் டு டூ எனி டாஸ்க் இஸ் கால்டு சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை என்னென்ன வேலை என்னென்ன டாஸ்க்கோ அதெல்லாம் செய்ய சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரோக்ராம் பேர் தான் சாஃப்ட்வேர். இப்படி தான் நீ வேலை பார்க்கணும், இந்த வேலையை இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, சொல்லி கண்டிஷன் போட்டு வச்சுருப்போம். அந்த கண்டிஷன் பேர் சாஃப்ட்வேர். அதை பேஸ் பண்ணி இந்த ஹார்ட்வேர், இந்த பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்.
All the stored programs like Windows, WordPad, Paint, etc. are called software. ஸோ சாஃப்ட்வேர்ஸ் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, விண்டோஸ், வேர்ட்பேட், பெயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சொல்லிடுறோம் உங்களுக்கு, எது வேர்ட்பேட்னா என்ன, விண்டோஸ்னால் என்ன, பெயிண்ட்னா என்னன்ட்டு. அப்போ சிஸ்டத்தில் நம்ம ப்ராக்டிகல் செஷனில் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, அது வந்து சாஃப்ட்வேர்னு போகும். திஸ் சாஃப்ட்வேர் இஸ் டிவைடட் இன்டு 2 types. இந்த சாஃப்ட்வேர் வந்து 2 types டிவைட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னா we will discuss in higher studies. ஓகேவா, பெரிய கிளாஸில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் we are going to discuss about data. What is data? The values that we type through keyboard or the pictures that we store in the computer are called data. ஸோ கீபோர்டில் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷனோ இல்லை பிக்சர்ஸோ ஏதோ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணுறோமோ அது பேர் தான் டேட்டா. இன்னொரு இதில் சொன்னோம்னா ரா ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணலாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேட்டான்னு சொல்லுவோம். த டேட்டா இஸ் பேசிக்கலி அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இட் இஸ் எ ரா ஃபேக்ட். நான் சொன்னேன் ரா ஃபேக்ட் அப்படின்னா என்னது, இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரா ஃபேக்ட்னு சொல்லுவோம், தேவையான இன்ஃபர்மேஷன். எனிதிங் தட் இஸ் ஃபெட் இன் டு எ கம்ப்யூட்டர் ஃபார் ப்ராசஸ் நோன் அஸ் எ டேட்டா. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வைக்கிறோம்னா, ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அவுட்புட் வாங்குகிறோம். ஓகேவா, ஸோ இந்த வேலை நடத்தணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டேட்டான்போம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜுஸ் பெட் டாக் இஸ் பிளாக் இன் கலர். எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் த எபோ இன்ஃபர்மேஷன். ஸோ என்னது, ராஜுஸ் பெட் டாக் இஸ் பிளாக் இன் கலர். ராஜுவோட பெட் டாக் வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா மட்டும் எடுக்க போகிறோம். டேட்டா என்ன, ஃபஸ்ட்டு டேட்டா ராஜு, நெக்ஸ்ட்டு டாக், நெக்ஸ்ட்டு கலர் வந்து என்னது பிளாக்கு. கரண்ட் ட்ராவல்டு 150 kilometers in 100 minutes. ஸோ இதில் எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா, எபோ ஸ்டேட்மெண்ட் கரண்ட், நெக்ஸ்ட்டு 150, 100 ஆர் ரா ஃபேக்ட்ஸ். 150, 100 கரண்ட் எல்லாமே வந்து ரா ஃபேக்ட்ஸ். when it is not given in proper sentence, but here it is mentioned as a meaningful statement which is information. கரண்ட் ட்ராவல்டுன்னு இதில் வந்து கரெக்டாக அவங்க வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்கல, பட் வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஓகேவா, என்னென்ன இன்ஃபர்மேஷன், கரண்ட் இருக்குது, 150 kilometers 100 minutes இருக்குது, ட்ராவல்னு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம டேட்டாவை பிரித்து தனியாக எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டானா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்களா. Next we are going to discuss about user. User means we are also considered as a part of the computer system since we are operate the computer to perform its task. ஸோ யூசருங்கிறது நம்ம தான். ஓகேவா, கம்ப்யூட்டர் நம்ம தான் யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டுலாம் இருக்கிறோம், நம்ம தான் யூஸ் பண்ணி கேம் விளையாண்டுட்டுருக்குறோம். ஓகேவா, அது நம்ம தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளே யூஸ் பண்ணுறதுனால நம்ம தான் யூசர். இந்த யூசர் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யூசர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இவங்களும் வந்து ஒரு யூசர். ஓகேவா, தீஸ் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிசைனிங் எனி கைண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸுங்கிறவங்கலாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ன்போம். இவங்க என்ன பண்ணுவோன்னா எப்பேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ்னாலும் டிசைன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டருக்காக. ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். அடுத்த யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு sophisticated user means they are capable of interacting with the already written programs. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் பண்ணியிருப்பாங்களா, அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகக்கூடியவங்க. ஓகேவா, ரிட்டர்ன்டு ப்ரோக்ராமில் இன்ட்ராக்ட் ஆகணும். இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் யார், என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருந்தாலும் அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ சோஃபிஸ்டிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் யூசர்ஸுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதியிருக்கிற ப்ரோக்ராமில் வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிபிஓ எம்ப்ளாயிஸ். ஓகேவா, இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதில் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்க. ஓகேவா, பிபிஓ எம்ப்ளாயிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு யூசர். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஸ்பெஷலைஸ்டு கிராஃபிக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்களே சினிமாஸ்லாம், கிராஃபிக்ஸ் மழை வர மாதிரி இடி இடிக்கிற மாதிரி, ஸோ அதெல்லாம் கிராஃபிக்ஸ் தான் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு யூசர்னு போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேவி யூசர். தே ஆர்
unsophisticated user who interact with an application program without having any knowledge about software. ஸோ சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து நேவி யூசர். எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்களே, சூப்பர் மார்க்கெட் போயிருப்போமா ஐஸ்கிரீம்லாம் வாங்குறதுக்கு, சாக்லேட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நேவி யூசர். இதோட உங்கள் ஃபஸ்ட் லெசன் ஓவர். ஸோ கீழே உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா ஆன்சர் எழுதி நாளைக்குள்ளே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் கம்ப்யூட்டருக்குன்னு தனி நோட்டு போட்டு இந்த கொஷின் எழுதி ஆன்சர் எழுதி வச்சுக்கணும். நான் எப்போ நோட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்கிறேனோ யூ ஹாவ் டு கம் ஸ்கூல் அண்ட் சப்மிட் த நோட். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நோட்டை சப்மிட் பண்ணிவிட்டு போகணும். ஓகேவா? உங்கள் ஃபஸ்ட் லெசன் இதோட ஓவர். ஓகே, கிளாஸை முடிச்சுக்கலாமா?